கூட்டணிக்கு வந்து புதிய பெயர்லாம் வைக்க போவதாக செய்தியில் வெளியாச்சு. தமிழ் வெற்றி கூட்டணி வைக்க போதான் நான் கேள்விப்பட்டேன். சமூக தீர்திருத்தம் தான் வேணும்னு கேட்கிறாரு நம்ம திருமாவளவன். என்ன பண்ண போறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். தமிழகத்தில் சமூக நீதியை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நூதனமாக செய்யக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையில் நியூ திராவிடியன் மூவ்மெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. 2026 பிறகு தமிழகத்தில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் வந்து அனைத்து கட்சிகளுமே விசிக, கம்யூனிஸ்ட், IUM எல்லாம் பங்கேற்று இருக்காங்க. ஆனா இடதுசாரிகள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்ற போல சொல்லி இவங்க பங்கேற்காம இருக்காங்க. CPM சண்முகம் தான் விஜய் அவர்கள் 5 வருடம் நீடிப்பார் என்று சொல்லிக்க, அதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி வந்து 3 மாசம் 6 மாசம் தான் நிலைக்கும் அப்படின்ற போல தொடர்ந்து போற இடமெல்லாம் சொல்றாரு. இந்நாள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்ற இடமெல்லாம் இது சோபா மாடல் 3 மாசத்துல கலைஞ்சு விடுன்ற போல ஒரு சவால் விட்டு தொடர்ந்து பேசி கொண்டு வராங்க. நடக்குமா? கடைசியில திமுக தோல்வி அடையதான் நடக்க போகுதுங்க. SP வேலுமணியே தெரிவிச்சிருந்தாரு. எடப்பாடி என்ன கணக்கு போடுறாரு, நிரந்தரமாக இவங்க எல்லாம் விலக்கிடணும் அப்படின்ற போல நினைக்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் வேண்டாத பொண்டாட்டி கையில கை பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்குது பிடிக்கல, வெளில போறாரு. ஏதான ஒரு காரணத்தை காமிச்சு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் விஜய் மதிக்கிற மாதிரி தெரியலைங்க. இல்லாமல் சட்டசபையில பேசும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வெளிநடப்பு செய்வது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி செயல்படுகிறார். ஆனால் அமித்ஷா மாதிரி ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார். ராஜ்நாத் சிங் மாதிரி புஷி ஆனந்த் செயல்படுகிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நமஸ்தே. வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. முதலமைச்சராக பதவியேற்று முதன்முறையாக கூட்டணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கட்சிகளுமே அழைத்து கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இதனுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. இண்டி கூட்டணியில் சேருவதற்கான ஆயத்தங்களை விஜய் செய்கிறார். 2029, 2031 இந்த கூட்டணி உறுதிப்படுத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியாக செய்கிறார். 2029 20 சீட் காங்கிரஸ் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இன்று கூட்டிய கூட்டத்தில் செல்வ பெருந்தகைக்கு இருக்கிற மாணிக் தாக்கூர் போய் கலந்துட்டு இருக்காரு. அது என்னத்து காமிக்குது? விஜயினுடைய ராகுல் காந்தி நெருக்கத்தை தான் காண்பிக்கிறது அல்லவா? சோ ஆக 2029 தேர்தலுக்கு ஆயத்தம் செய்வதற்காகத்தான் ராகுல் காந்தியிடம் இணக்கமாக விஜய் செல்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. கோபி. ஓகேங்க. தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு புதிய பெயர்லாம் வைக்க போவதாக செய்தியில் வெளியாச்சு. அந்த கூட்டணிக்கு பெயர்லாம் வைக்க போறாங்க. தமிழ் வெற்றி கூட்டணி வைக்க போதான் நான் கேள்விப்பட்டேன். அதுல இந்த செக்குலர் வேர்டு வரணும்னுட்டு சொல்றாரு. நம்ம சமூக தீர்திருத்தம் தான் வேணும்னுட்டு கேட்கிறாரு நம்ம திருமாவளவன். என்ன பண்ண போறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். காரணம், தமிழகத்தில் சமூக நீதியை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நூதனமாக செய்யக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையில் நியூ திராவிடியன் மூவ்மெண்ட் ஒன்று வந்திருக்குதுங்க. 2026 பிறகு தமிழகத்தில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது கழக கட்சிகளிடமிருந்து. ஆக மொத்தம் அதற்கு பெயரை கோபி தங்களுடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு சொல்லுகிறேன். சோசியலிசம், கேபிட்டலிசம் என்று இருப்பது போன்று விஜய் எப்படி தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் பூத்துகிறாரோ அதற்கு விஜயிசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் வட இந்தியாவில். அது விஜயிசம். அந்த விஜயிசத்தை முன்னாடி கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் அடுத்த 3 ஆட்சிகள் 15 வருடத்திற்கு விஜய் தான் தொடருவார். 2 பேருமே அதிமுக திமுக ஒரு பக்கம் விட்டுருவாங்களா? மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி கட்சிகள் 60 ஆண்டுகளை அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. விஜய சும்மா விட்டுருவாங்களா ஆள்றதுக்கு? அதுக்கு என்னவோ கூட்டணி வச்சே முயற்சி செஞ்சிட்டாங்களே, அவங்க எப்படி விடுவாங்க? அவங்க விட்டுட்டாங்களே சார். திமுக கட்சியில இருக்க கூட்டணி வச்சுதான் ஆட்சி நடத்துறாரு. இப்போ 144 சீட் எப்படிங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாங்கினாரு? நம்பிக்கை தீர்மானத்துல அந்த 140 சீட் வாங்கிடுவாரு பாருங்க. அதுக்காக இந்த 27 பேர் போனாங்களே, மன்னிப்போம் கொடுத்தாரு சபாநாயகர் பிரபாகரன். மன்னிச்சது காரணம் என்ன? அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே திருப்பி வருவாங்கிற ஒரு சூழ்நிலை தான் கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா?
ம், இல்லாம அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாலும் 27 இடத்துல தேர்தல் வந்திருக்கும். ம், ம், அப்ப ஆட்சிக்கு இதுவா இருக்கும், நெகட்டிவா போயிருக்கும். ம், 20 இடத்துல தேர்தல் நடந்ததுன்னா தமிழ்நாட்டுல ஒரு 15 ஜெயிச்சா கூட 5 வந்து திமுகவோ அதிமுக ஜெயிச்சா கூட அது விஜய்க்கு நஷ்டம் தான் நான் கருதுகிறேன். 20க்கு 20 ஜெயிப்பது கடினம். ஓகேங்க, ஓகேங்க. ஏன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து அனைத்து கட்சிகளுமே விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம் எல்லாம் பங்கேற்று இருக்காங்க. ஆனா இடதுசாரிகள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்ற போல சொல்லி இவங்க பங்கேற்காம இருக்காங்க. இதன் பின்னாடி ஏதாவது ஏதாவது ஃபார்முலா இருக்கா? என்ன என்ன காரணம்? அவங்க ஏன் பங்கேற்கல? அதே அதே இடதுசாரி கட்சி தான் சிபிஎம் சண்முகம் தான் ம், விஜய் அவர்கள் 5 வருடம் நீடிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். ம், அவர் ம். சொல்றாங்க, நீங்க எல்லாம் சரி நாங்க மந்திரி சபையில இல்ல அதுதான் நாங்க வரல. ஆனா அவங்க ஓகே. போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க விஜய். ம், அவன் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? ம், 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 ம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு, இந்த ஆட்சி வந்து 3 மாசம் 6 மாசம் தான் நிலைக்கும் அப்படின்ற போல தொடர்ந்து போற இடமெல்லாம் சொல்றாரு. அவருடைய தவ புதல்வர் முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்ற இடமெல்லாம் இது சோபா மாடல் ஆட்சி, இதுவும் இன்னும் 3 மாசத்துல கலைஞ்சு விடுன்ற போல ஒரு சவால் விட்டு தொடர்ந்து பேசி கொண்டு வராங்க. நடக்குமா? இவர் வந்து பல யுக்திகளை கையாண்டிருக்காரு, கூட்டணி ஆலோசனை எல்லாம் நடத்துறாரு. கடைசியில ம், திமுக தோல்வி அடையதான் நடக்க போகுதுங்க. ம், அதிமுக தோல்வி அடைந்து விட்டது. ம், விஜய் அவர்களுடைய பயணம் தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவங்கெல்லாம் ம், உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து விஜய் வந்து மதிக்கிற மாதிரி தெரியலைங்க. எல்லாமே சட்டசபையில பேசும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வெளிநடப்பு செய்வது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. ம், அவங்க விஜய் கிட்ட பயந்துருக்காங்க. எங்க பாய் பண்ணுவோம். விஜய் கூட என்னை பொறுத்த மட்டும் பாருங்க, ம், விஜய் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி செயல்படுகிறார். ஆனால் ம், அமித்ஷா மாதிரி ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார். ராஜ்நாத் சிங் மாதிரி நம்ம புஷி ஆனந்த் செயல்படுகிறார். இதுதாங்க ஒரு கம்பேரிசன். ம், ஆய மூடி இருக்காங்க. அடிக்கிறது முழுக்கல பேட்டிங் முழுக்கலுமே ஆதவ் அர்ஜுனா தானே பண்றாரு. ம், 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 ம். ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாவுடைய கையில அரசாங்கம் நடப்பதாகத்தான் என்னுடைய கருத்துங்க. இது ஏற்புடையது. அது முதல்வரா வந்து விஜய் இருக்கும்போது எல்லாமே எல்லா நிர்வாகத்தையும் வந்து இவர் பாக்குறாரு. ஏற்கனவே அது ஒரு விமர்சனமா இருக்குது. இப்போ மீண்டும் வந்து இதே விமர்சனம் வந்து அதிகமாகிற போல இருக்கு. நீங்களே சொல்லும் பொழுது அப்ப அவருதான் முதல்வரா, அவர் வந்து செயல்படாத முதல்வரா அப்படின்ற போல ஒரு விமர்சனம் வருமே. அதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். ம், எப்படி சோனியா காந்தி அம்மையார் மன்மோகன் சிங்கை வைத்துக் கொண்டு 10 வருடம் ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி விஜய் என்ன பண்றாரு தெரியுமோ? ம், அவருடைய பாலிசி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டார். அவங்க அம்மாவே தினத்தந்தினுடைய இது பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ம், ரொம்ப சைலண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தானே இருக்காருங்க. ம், டெல்லிக்கு வந்த போது கூட ரொம்ப சைலண்டா தானே பண்ணாரு. அதுதான் என்னுடைய கருத்து. அது சைலண்டா இருந்து நிறைய எல்லாத்தையும் செய்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தாவேகாவுல ஒரு 6 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து சாரசாரையா வந்து நம்ம டிவிகேவில் ஜாயின் பண்றத பார்க்க முடியுது. அதிமுகவுடைய நிலை இப்படியே போனா என்னவாகும்? இது வந்து எந்த நிலையில அதிமுக போகும் எதிர்காலத்துல, அதை பத்தி சொல்லுங்க. அதிமுக நிலை மிக மிக கடினமான நிலைமையாக இருக்கிறது. ம், வெயிட் அண்ட் வாட்ச். ம், அதிமுக ம், ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டீர்களேயானால் ம், அதனுடைய பயணம் ம், சுருங்கி விட்டது. ம், கடைசியில எடப்பாடி பழனிசாமி தான் தனியாக இருப்பார் ம். என்ற சூழ்நிலை உருவாக்கி விட்டது. தனக்குத்தானே செஞ்சுட்டு இருக்காரு அவர். Okay. இல்லாம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போய் பண்ணி முடிச்சிருக்க முடியாது. ம், ம், ம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப வலிமையா அதிமுகவுடைய மகளிர் அணி ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு. அப்படி குறைச்சு மதிப்பிட முடியுமா அவரை? பேசியிருக்காரு. நானும் பார்த்தேன், பேசியிருக்காரு. நானும் பார்த்தேன். ம், அது வந்து வெல்கம் செய்தாதான் நான் பார்க்கிறேன். ம், அதுல இருக்க வேண்டியது. ம், ம். ஒரு பக்கம் வந்து விலகியவர்கள்லாம் மீண்டும் வந்தாங்க. அவருக்கு மீண்டும் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா முன்னணி தலைவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் எடப்பாடி மறுத்து விட்டார் அப்படின்ற போல ஒரு விமர்சனம் வந்தது. இதை வந்து எஸ்பி வேலுமணியே தெரிவிச்சிருந்தாரு. எடப்பாடி என்ன கணக்கு போடுறாரு? நிரந்தரமாக இவங்கெல்லாம் விலக்கிடணும் அப்படின்ற போல நினைக்கிறாரா? என்னதான் பண்ணாலும் கோபி, ம், வேண்டாத பொண்டாட்டி கையில கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. ம், வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமியோட இருக்குது பிடிக்கல, வெளில போறாரு. ஏதான ஒரு காரணத்தை காமிச்சு சொல்றாரு. ஓகே, சில ஓகே. டயத்துல கணவன் மனைவி தகராறு வந்தா, இந்த குழம்புல நீ வெண்டைக்காயை போட்ட, நீ முருங்காயை போடல சண்டை போடுவான். அந்த மாதிரி கதையில தான் வேலுமணி என்ன முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, ஓகே. அவர் வாக் அவுட் வாக் அவுட் பண்றாரு, அவ்வளவுதான். வேலுமணி வந்து அப்ப விலை போயிட்டாருன்றீங்களா? ஆமா ஆ, கண்டிப்பாக சொன்ன
எல்லாத்தான் குதிரை பேரத்தில் வேலுமணியும் ஒரு பகடையாக பலிக்கடாவாக்கப்பட்டார் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வர்ணனையாளருடைய கருத்து. கடைசி கேள்வியாக என்னுடைய மனதில் படுவது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். ஆமா ஆமா, மெட்ரோ வந்து திறந்து விட போறாரு நம்ம ஏரியாவுல. மெட்ரோ தவிர நெதர்லாந்திலிருந்து சிலைகளுக்கு அந்த செப்பு தகடுகளில் தமிழ் எழுதியிருக்கிறது 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அது நெதர்லாந்துல போய் உட்கார்ந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அதை வந்து கஸ்டம்ஸ் மூலமாகவும் அவர் வந்த பொழுது எடுத்துக்கொண்டு வந்ததையெல்லாம் விஜயிடம் அளிக்க இருக்கிறார். 26ஆம் தேதி என்று நான் கேள்விப்படுகிறேன், ஊர்ஜிதமாகவில்லை. 26ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் இருந்தாலும் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் கோபி, கடைசியாக சொல்லி என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் சொன்னார், நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்பேன். அதை தவிர நான் எது பேசுகிறேனோ ராகுல் காந்தியிடம் விஜயிடம் பேசுவதும் மோடியிடம் பேசுவது தமிழக வளர்ச்சிக்காக, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லி ராகுல் காந்தி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கவர்னர் கூட சுகமாக போயிடுச்சு. கவர்னர் வந்து திமுக இன்னைக்கு RS பாரதி என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு, வாய் மூட்டு இருப்பாரு. கவர்னர் எப்படிங்க அந்த குதிரை பேரத்தை வர முடியும்? செய்யது மட்டும் நீங்க. கவர்னர் தாடி வச்ச ஆளுநருக்கு அரை தாடி ஆட்டுக்கு தாடினா சொன்னாரு அண்ணாதர். இப்ப ஏன் கவர்னர்ட்ட போறாங்க இவங்க? விஜய் மீதே புகார், RS பாரதி விஜய் மீதே புகார கொடுத்திருக்காரு. எதுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த புகாரை அனுப்பிச்சிடுறாரு. 7 பக்கம் வச்சிருக்காரு. அந்த கடிதாசி எங்கிட்டயும் வச்சிருக்கு, நான் பார்த்தேன். அந்த 7 பக்கத்துல என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கோபி. நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. Meriba Paneer Soda. I trust Meriba.